மீன் கடைக்கு போன உடனேயே ஏதோ ஒரு மீனை வாங்கினோம், வீட்டுக்கு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டோம், முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. மீன் கடைக்கு போனால் நல்ல ஃப்ரெஷ் மீனான்னு பார்த்து வாங்குங்க. ஃபார்மலின் தடவின மீனில் ஈ மொக்காது, மற்ற மீனில் ஈ மொக்குன்னு சொல்கிறாங்க. ஈ மொக்கிற மீன் எல்லாமே நல்ல மீன் கிடையாது, கெட்டுப்போன மீன்லேயும் ஈ மொக்கும். அதனால் முடிஞ்ச வரை சின்ன மீன்களை வாங்கி பழகுங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது ரத்தம் அப்படியே அந்த சதை பகுதி தெரிஞ்சிச்சுன்னா நல்ல புது மீனுன்னு அர்த்தம். இந்த மீன் குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வாடை வைக்கும்போதே வாடை நல்லாயிருக்கும். அதே கெட்ட மீனாக இருந்தால் குழம்பு வைக்கும்போது நமக்கே தெரிஞ்சிடும், அந்த வாடையும் வராது, என்ன தான் செஞ்சாலும் அந்த வாடை வராது. டேஸ்ட்டும் பார்த்தா சாப்பிடும்போது ஒரு திருப்தியாகவே இருக்காது. அதனால் மீனை தேர்வு செய்யும்போது ரொம்ப கவனமாக தேர்வு செய்யுங்க. சாலை, மத்தி, நெத்திலி இதெல்லாம் ரொம்ப நல்லது, அதிகமான சத்துக்கள் இருக்கிறதுல. வெலை மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, எடுத்து சாப்பிட. வாழை நல்லாயிருக்கும். மீன் வெரைட்டிகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடையில் போகும்போது இந்த தெரியாத பேர் தெரியாமல் கேட்டிங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஒரு பேரை அடிச்சுக்கிட்டு அதை அவங்கள வாங்க சொல்லிடுவாங்க. அதனால் எல்லா மீனையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அதை அமுக்கி பார்க்கணும், கல் மாதிரி இருக்கணும் மீன். செவில் திறந்து பார்த்தோம்னா நல்ல ரெட்டிஷாக இருந்துச்சுன்னா அது புது மீன். அதே போல் கடைகளில் சில மீன்கள் கூட விலையாக இருக்கும், சிலது குறைச்சிருக்கேன்னு நம்ம அதை போய் வாங்குவோம். அப்படி வாங்கக்கூடாது. கூட விலை உள்ளது மொதல் நாள் மீனாக இருக்கும், இல்லை அன்னைக்கு வந்த மீனாக இருக்கும். அப்படி உள்ள மீனை தான் கூட விலை சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கம்மியாக வாங்கினாலும் நல்ல விலை உள்ள மீனை காசு கொடுத்து வாங்குங்க. அதுதான் நமக்கு ஹெல்த்தி. நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் அதை செய்யணும். அதனால் குடும்பத்துக்கு என்ன தேவையோ, எது ஹெல்த்தியோ அதை தயவுசெய்து வாங்குங்க. எந்த பொருளாக இருந்தாலும் நல்ல பொருளை வாங்கி கொஞ்சமாக இருந்தாலும் சாப்பிடுங்க. அதேமாதிரி மீனை இந்த மாதிரி எண்ணெயில் பொரிக்காதீங்க, தவாவில் பொரிங்க. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது ரொம்ப அதிகப்படியான எண்ணெயையும் நமக்கு கொடுக்காது. மீன் பொரித்து சாப்பிட்ட ஒரு திருப்தியாவது நமக்கு கிடைக்கும். நன்றி.